ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு ஈஸி ஹோம் ஃபுட். இது உங்களுக்கான சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம். ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடில் ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு தான் எங்களுக்கு ஊக்கமே. லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஸோ இப்போ அந்த சிக்கன் சுக்காவுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் சீரகம், எல்லாம் டேபிள் ஸ்பூனில் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் பெருசீரகம், கொஞ்சம் கிராம்பு, சின்னதாக ஒரு 2 பிரியாணி இலை, இத்தனையும் எடுத்துக்கோங்க. இதை வந்து வறுசட்டியில் போட்டு எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துருங்க. இது இப்போ நம்ம மிக்சியில் போட்டு பொடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். இது நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு எடுத்து நல்லா இடிச்சுக்கோங்க. பூண்டு இடித்து சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 to 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கருவேப்பிலை விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதும் நம்ம இடித்து வச்சுக்கிற பூண்டையும் அதோடு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சியை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்கிக்கோங்க. இந்த டைமில் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயத்தோடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இஞ்சி பூண்டு எல்லாமே அதோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு சேர்த்துக்கோங்க. இனி நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற ஸ்பெஷல் மசாலா ஆட் பண்ணலாம். இந்த மசாலா எப்படின்னா நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிடக்கூடாது. அது ஒரு 3 பார்ட்டாக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அதை அப்படியே கொதிக்க விட்டுருங்க. ஓரளவுக்கு கொதி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அதில் வந்து லைட்டாக கொதி வரும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து அந்த மசாலாவோட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு செகண்ட் பார்ட் மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதே மாதிரி 2லேருந்து 3 நிமிஷம் விட்டுருங்க. இப்போது மீதி இருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒட்டு மொத்தமாக ஒன்றா ஆட் பண்ணுறதை விட இப்படி பார்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மசாலாவோட ஃப்ளேவர் இந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்படி பார்ட்டாக அதை சேர்த்துக்கிறது.
இப்போ பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான சிக்கன் சுக்கா ரெடியாக இருக்கும். இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாவோட ஃப்ளேவர் சிக்கனில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.